ஸோ நம்பர்ஸ் அதோட கண்டினியூஷன் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. வாட் இஸ் 1 lakh? 1 lakh அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 10 to the power 5. 1 lakh அப்படின்னா 10 to the power 5. 10 to the power 5 என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்னுக்கு அப்புறம் 5 ஜீரோன்னு இருக்கும். ஸோ 1 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோ அப்படின்னா 5 ஜீரோ. 1 கோடி எவ்வளவு அப்படின்னா 10 to the power 7. ஸோ 1 கோடி அப்படின்னா 10 to the power 7. 1 லட்சம் அப்படின்னா 10 to the power 5. 5 ஜீரோ. இதே இன்டர்நேஷனல்ல பாத்தீங்க அப்படின்னா மில்லியன்னு சொல்லுவோம். மில்லியன் மில்லியன் இது வந்து 1 லட்சம், இது 1 கோடி. 1 மில்லியன் அப்படின்னா 10 to the power 6. 1 பில்லியன் பில்லியன் அப்படின்னா 10 to the power 12. 1 ட்ரில்லியன் அப்படின்னா 10 to the power 15. வெயிட் 1 பில்லியன் அப்படின்னா 10 to the power 9. ஸோ 1 மில்லியன் மில்லியன்னா 10 to the power 6. அதாவது ஒன்னுக்கு அப்புறம் 6 ஜீரோ. 1 பில்லியன் அப்படின்னா 10 to the power 9. 1 ட்ரில்லியன், இப்போ தமிழ்நாடோட எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்னு நம்ம சிஎம் வந்து இது பண்ணாங்க. தமிழ்நாடு எக்கனாமி வந்து 1 ட்ரில்லியன் ஆகணும். அப்போ 1 ட்ரில்லியன் அப்படின்னா எத்தனை ஜீரோ வரும்? 1 ட்ரில்லியனுக்கு 1 ட்ரில்லியன்ங்கிறது எத்தனை ஜீரோ? 12 ஜீரோ. இப்போ நான் கேட்கறது கரெக்டா சொல்லுங்க. 1 பில்லியன், பினா பி ஃபார் பாம்பே, பி இருக்குல்ல பி. 1 பில்லியன் அப்படிங்கிறது எத்தனை கோடி? 100 கோடி. வெரி குட். ஸோ ஒரு பில்லியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி. 1 பில்லியன். 1 மில்லியன்ங்கிறது எத்தனை லட்சம்? 10 லட்சம். 10 லட்சம். வெரி குட். ஓகே. இப்போ நான் சொன்னேன் 1 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படி இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து தமிழ்நாடு வந்து ஒரு டார்கெட் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து 1 ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி எந்த வருஷத்துல பண்றது மாதிரி டார்கெட் வச்சிருக்கிறாங்க. 1 ட்ரில்லியன் எக்கனாமி தமிழ்நாடோட விஷன் வந்து ஒரு டாலர் ட்ரில்லியன் எக்கனாமி பை 2030. 2030 வந்து 1 ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கறத வந்து விஷனா வச்சிருக்கிறாங்க. 2030. ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கக்கூடியது. ஸோ 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம். இதே சமயத்துல சில இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் 1 டிஎம்சி? கரண்ட் ரிலேட்டடும் இருக்கும், யூனிட்ஸாவும் தெரியணும். வாட் இஸ் 1 டிஎம்சி? டிஎம்சினா இந்த வாட்டர் எல்லாம் மெஷர் பண்ணுவாங்க. வாட்டர் மெஷர் பண்ணக்கூடியதான் டிஎம்சின்னு சொல்லுவாங்க. ஒரு டிஎம்சி அப்படின்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னா 1 பில்லியன் கியூபிக் ஃபீட். அதாவது 100 கோடி கன அடி தண்ணீர். 100 கோடி கன அடி தண்ணீர். 1 டிஎம்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹியூஜ். 1 டிஎம்சிங்கிறது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 28 பில்லியன் லிட்டர்ஸுக்கு சமம். 1 டிஎம்சி மட்டுமே 28 வந்து பில்லியன் லிட்டர்ஸுக்கு சமம் டிஎம்சிங்கிறது. ஸோ டிஎம்சி அப்படிங்கிறது 1000, நல்ல நோட்டுறீங்க, 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், அல்லது தமிழ்ல சொல்றது அப்படின்னா 100 கோடி கன அடி தண்ணீர். கன அடியில தான் நம்ம வந்து தண்ணியை வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபூட்டுங்கிறது எத்தனை இன்ச்சஸ்? ஒரு ஃபூட் தமிழ்ல சொல்றதுன்னா 1 அடி. 1 அடிங்கிறது எத்தனை இன்ச்சஸ் அப்படின்னா 12 இன்ச்சஸ். இன்ச்சஸ் அப்படின்னா தமிழ்ல என்னது? இன்ச்சஸ்னா தமிழ்ல என்னது? ஒரு சான் அப்படியா சார்? இம்மி அளவு. ஜான் அங்குலம். இல்ல, இன்ச்சஸ்னா அங்குலம். தமிழ்லையும் தெரியணும் உங்களுக்கு, எல்லாமே தமிழ்லையும் தெரியணும், இங்கிலீஷ்லயும் தெரியணும். சோ அங்குலம். இன்ச்சஸ் அப்படின்னா அங்குலம். யார்டு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஒரு யார்டு அப்படின்னா 3 அடி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஜம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கெஜம் அப்படிங்கிறது எத்தனை அடி அப்படின்னா 3 அடி. ஒரு கெஜம் அப்படிங்கிறது 3 அடி. அதே மாதிரி ஒரு ஆள் மட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆள் மட்டம் அப்படிங்கிறது 6 அடி. ஆள் மட்டம் அப்படிங்கிறது 6 அடி. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது நம்ம மென்சுரேஷன் டாபிக்ஸ்லயும் பார்ப்போம், ஏரியா அண்ட் வால்யூம்லயும் பார்ப்போம். இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது என்ன அப்படின்னா, 1 லிட்டரோட டெஃபினேஷன் என்ன? 1 லிட்டர் அப்படிங்கிறது என்ன? 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர். 1 லிட்டர் அப்படிங்கிறது அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 1000 மில்லி. சரியா? 1000 மில்லி. 1 லிட்டரோட டெஃபினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டெசிமீட்டர் கியூப்.
ஒரு டெசிமீட்டர் கியூப் தான் ஒரு லிட்டர். ஸோ ஒரு லிட்டரோட டெஃபினேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1 டெசிமீட்டர். டெசிமீட்டர்னா என்ன தெரியுமா? வாட் இஸ் டெசிமீட்டர்? ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. டெசிமீட்டர் அப்படிங்கிறது என்னது? டெசிமீட்டர்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா? 10 மில்லிமீட்டர் எவ்வளவுங்க? ஒரு டெசிமீட்டர். 1 centimeter. ஒரு டெசிமீட்டர் சார். 10 மில்லிமீட்டர் வந்து ஒரு சென்டிமீட்டர். தெரியுமா? தெரியுது. சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் தான் நம்ம சொல்லுவோம். 10 மில்லிமீட்டர் வந்து ஒரு சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் தான் ஒரு டெசிமீட்டர். அப்ப சொல்லுங்க 10 டெசிமீட்டர் எவ்வளவு? 10 டெசிமீட்டர் எவ்வளவு இருக்கும்? 10 டெசிமீட்டர் வந்து ஒரு மீட்டர். யாரதோ எக்கோ இருக்கு. இந்திரா காந்தி ஆஃப் பண்ணுங்க உங்க இது எக்கோல இருக்கு. கூடுமான வரைக்கும் ஹெட்செட் போட்டு அட்டன் பண்ணுங்க. நீங்க ஸ்பீக்கர்ல போட்டு அட்டன் பண்ணீங்கன்னா அது சில சமயம் எக்கோல வரும். வேற இதுல இருந்து இதுல பாத்தீங்கன்னா இல்ல 2 இதுல பாத்தீங்கன்னா இங்க எக்கோவா டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். ஸோ 1000 மீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர். 1000 மீட்டர் அப்படிங்கிறது ஒரு கிலோமீட்டர். ஸோ இதெல்லாம் பேசிக்கா. அப்போ நான் ஒரு 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 லிட்டருங்கிறது என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு டெசிமீட்டர் கியூப்னு சொன்னேன். அப்படின்னா என்னதுன்னா ஒரு கண்டெய்னர் இருக்கு. இப்படி சதுரமான ஒரு கண்டெய்னர் இருக்கு. இந்த சதுரமான கண்டெய்னர் இதுக்கு பேர் என்னன்னா கியூபாய்டுன்னு சொல்லுவோம். கியூப் இதுக்கு பேரு கியூப், அதாவது கன சதுரம். தமிழ்ல சொல்றதுன்னா கனசதுரம். கியூபாய்டுனா கனசதுரம். இந்த கியூபோட சைடு வந்து 10 சென்டிமீட்டராக இருந்தால் நீங்க ஒரு அட்டையில செய்யலாம், ஒரு மெட்டல்ல செய்யலாம். 10 சென்டிமீட்டரா என்னது? நீளம் 10 மீட்டர், அகலம் 10 மீட்டர், உயரம் 10 மீட்டர். அப்படின்னா 10 சென்டிமீட்டர் என்னதுன்னா ஒரு சைடு எவ்வளவு? ஒரு சைடு இஸ் ஈக்குவல் டு ஒரு டெசிமீட்டர்னு அர்த்தம். ஒரு சைடு வந்து ஒரு டெசிமீட்டராக இருந்தால் இது எவ்வளவு தண்ணியை ஹோல்டு பண்ணும், இதுக்குள்ள எவ்வளவு லிக்விடை ஊத்தலாம் அப்படின்னா இதுல ஊத்துற லிக்விட் வந்து கரெக்டாக எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 லிட்டர். அதான் டெஃபினேஷன் ஆஃப் 1 லிட்டர். இதுங்களா நம்ம என்ன டீட்டெயில்டா பின்னாடி வந்து ஏரியா வால்யூம் அல்லது மென்சுரேஷன் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க, ஒரு லிட்டர் அப்படிங்கிறது ஒரு டெசிமீட்டர் ஹோல் கியூப். அதாவது ஒரு டெசிமீட்டர் ஹோல் கியூப்னா என்னதுன்னா ஒரு லிட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு டெசிமீட்டர் இன்ட்டு ஒரு டெசிமீட்டர் இன்ட்டு ஒரு டெசிமீட்டர். ஏன் 3 பெருக்கிறேன்? அப்பதான் ஒரு டெசிமீட்டர் ஹோல் கியூப் வரும். ஏன் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஏ வால்யூம் ஆஃப் ஏ கியூப். வால்யூம் ஆஃப் ஏ கியூபுக்கு ஃபார்முலா வந்து ஏ கியூப். ஸோ அது பின்னாடி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. நம்ம யூஸ் பண்றது எல்லாமே மெட்ரிக் சிஸ்டம். இந்த இன்ச்சு ஃபூட் எல்லாம் பாத்தீங்கன்னா இம்பீரியல் சிஸ்டம் வரும். அது நம்மளுக்கு அவ்வளோக்கா மைல்னு சொல்லுவோம், அங்க மைல்னு சொல்லுவாங்க. பட் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே மெட்ரிக் சிஸ்டம். மெட்ரிக் சிஸ்டம்னா என்னது அப்படின்னா கிராம்னு சொல்லுவோம், கிலோகிராம் சொல்லுவோம், மில்லிமீட்டர் சொல்லுவோம், சென்டிமீட்டர் சொல்லுவோம். வெயிட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கிலோகிராம்னு சொல்லுவோம். ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது எவ்வளவு? ஒரு குவிண்டால் எவ்வளவு? 1000. ஒரு குவிண்டால் வந்து 100 கிலோ. 1000 கிலோங்கிறது ஒரு டன்னு. ஸோ அதனால அது குழப்பிக்கூடாது. ஒரு குவிண்டால்னா 100 கிலோ. 1000 கிலோவுக்கு என்ன பேரு அப்படின்னா 1000 கிலோவுக்கு என்ன பேரு? டன். ஒரு டன்னு தான் 1000 கிலோ. ஓகே. அதே மாதிரி நம்ம டெம்பரேச்சர்லாம் நம்ம வந்து எதுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நார்மலா வந்து செல்சியஸ்ல யூஸ் பண்ணுவோம் அல்லது ஃபாரன்ஹீட். நார்மலா செல்சியஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம், செல்சியஸ். அதே மாதிரி டைம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ், மினிட், ஹவர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்றது வந்து மெட்ரிக் சிஸ்டம். ரைட். அதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் எழுதுனீங்களா? யாரெல்லாம் டெஸ்ட் எழுதுனீங்க? அதோட லிங்க் வந்திருந்தது. டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களா? அட்டெண்ட் பண்ண லிங்க் வரல. எஸ் சார், அட்டெண்ட் பண்ணோம். டெஸ்ட் உடனே போட்டாச்சு. நேற்று கிளாஸ் முடிஞ்ச உடனே லிங்க் போட்டாச்சு. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதி இருக்கணும். டெஸ்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். நீங்க எவ்வளவு லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல், அதான் டெஸ்ட். ஓகே. அடுத்து இன்னொன்று எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க, அது இப்போ தெரிஞ்சுங்க. இது எல்லாமே நம்ம மென்சுரேஷன்லையும் திரும்ப பார்ப்போம். இன்னொன்று தெரிஞ்சுங்க, ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஹெக்டேருங்கிறது எத்தனை ஏக்கர்? யாருக்கா தெரியுமா? நம்ம நிறைய இதை வந்து ஹெக்டேர்ல யூஸ் பண்ணுவோம். நீங்க அபிஷியலா பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெக்டேர்ல சொல்லுவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெக்கார்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹெக்டேர்ஸ்ல இருக்கும். எவ்வளவு ஹெக்டேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 2.5 ஏக்கர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹெக்டேருங்கிறது 2.5 ஏக்கர்ஸ். ஒரு ஏக்கருங்கிறது எத்தனை சென்ட்? ஒரு ஏக்கருங்கிறது 100 சென்ட். சென்ட் சொல்லுவாங்கல்ல, சென்ட்னா இடம் சொல்லுவாங்கல்ல. ஒரு சென்ட் அப்படிங்கிறது நார்மலா நம்ம எதுல சொல்லுவோம் அப்படின்னா சதுர அடியில சொல்லுவோம்.
வீடு கட்டுவோம்ல 1 சென்ட் 4 சென்ட் 5 சென்ட் 5.5 சென்ட்னா வந்து ஒரு கிரவுண்டுன்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி சென்னையில எல்லாம் கிரவுண்டுன்னு சொல்லுவோம். ஒரு சென்ட்டுங்கிறது எத்தனை சதுர அடி தெரியுமா? 436 ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார். ஒரு சென்ட்டுங்கிறது அப்ராக்சிமேட்லி 435.5 வரும், அல்லது அப்ராக்சிமேட்லி 436 ஃபீட் ஸ்கொயர் அல்லது சதுர அடின்னு சொல்லுவோம் ஒரு சென்ட் அப்படிங்கிறது. 5.5 சென்ட்டுங்கிறது ஒரு கிரவுண்ட் அப்படின்னு சென்னையில சொல்லுவாங்க. வீடு கட்டுறதுக்கு லேண்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எதுல மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா சென்ட் அப்படின்னு சொல்லுவோம். 100 சென்ட்டுங்கிறது வந்து ஒரு ஏக்கர். 100 சென்ட்டுங்கிறது ஒரு ஏக்கர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். அதெல்லாம் ஜென்ரலா கேட்கும்போது ஒரு சொன்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் 60 இது மாதிரி போடுறேன். இது எத்தனை கிலோ கிராம்? இது எத்தனை கிலோ? 6,70,000 கிராம்ஸ் அப்படின்னா எத்தனை கிலோ? 670 கிலோ சார். இது வந்து 670 கிலோ. 670 கிலோ. இதோட வெயிட் வந்து 670 கிலோ. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது டிவிசிபிலிட்டி ரூல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிவிசிபிலிட்டி ரூல். ஒரு நம்பரை பார்த்த உடனேயே 2ஆல வகுபடுமா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? ஈவன் நம்பர்ஸ். ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் ஈவன். ரிமைண்டர் 0. ஈவன் நம்பர்ஸா இருக்கணும் சார். ஈவன் நம்பருக்கு டெஃபினேஷன் இருக்குல்ல. ஈவன் நம்பர்னா என்னது? ஈவன் நம்பருக்கு ரிமைண்டர் 0. எப்ப ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு நம்பர் எப்ப 2ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி அது ஈவன் நம்பரா இருக்கணும். ஈவன் நம்பர்னா என்னதுன்னா அது எதுல முடிஞ்சிருக்கணும்? 0, 2, 4, 6, 8ல முடிஞ்சிருந்தா அது வந்து 2ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? அடுத்து எப்போ ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகும்? இது முக்கியம். எப்போ ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா அந்த கொடுத்திருக்க நம்பரோட இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுபட வேண்டும். The sum of the digits of the given number should be divisible by 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, 753. இது 3ஆல வகுபடுமா அப்படின்னு நான் செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலக்கங்களை எல்லாம் கூட்டுங்க. இதெல்லாம் கூட்டினா என்னமா வருது? 15. இந்த இலக்கங்கள்லாம் கூட்டணும். கூட்டுனா 15 வருது. 15 3ஆல் வகுப்படும். அது கூட எனக்கு தெரியலன்னா 1, 5 கூட்டினா 6. 6 3ஆல் வகுப்படும். அப்போ இந்த நம்பர் 3ஆல் வகுப்படும். சரிங்களா? சோ அப்போ ஒரு நம்பர் 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இலக்கங்களை கூட்ட வேண்டும். இப்போ ஒரு நம்பர் நான் எழுதுறேன், 75,434. இது 3ஆல் வகுப்படுமா? செக் பண்ணுங்க, சொல்லுங்க. வகுப்படாது சார். வகுபடாது சார். வகுப்படுமா? வகுபடாது. எல்லாத்தையும் கூட்டுங்க. 7, 5, 12, 4, 16, 3, 19, 4, 23. 23 சார். 23 3ஆல வகுத்தா மீதி என்ன? 2. 2. அப்போ இந்த நம்பரை 3ஆல வகுத்தாலும் மீதி வந்து 2. ஒரு நம்பரை 3ஆல வகுத்தால் 0 வந்தாதான் அந்த நம்பர் வகுபடும்னு அர்த்தம். வகுபடலை அப்படின்னா மீதி வரும். ஒரு நம்பரை 3ஆல வகுத்தா என்னென்னலாம் மீதி வரலாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நம்பரை 3ஆல வகுத்தா என்னென்னலாம் மீதி வரலாம்? 1, 2 இல்ல முழுமையா வகுப்படலாம். ஒரு நம்பரை 3ஆல வகுத்தா மீதி வந்து 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிவிஷன் அல்காரிதம் பின்னாடி நம்ம பார்க்கும் போது தெரியும். ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்திருக்க நம்பர் எண், இந்த எண்ணுங்கிற நம்பரை நான் எண்ணால வகுத்தேன்னா மீதி என்னவாக இருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். மீதி இந்த என்னவா இருக்கலாம் அப்படின்னா 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், என்னவா இருக்கலாம்? அதிகபட்சம் என்னவா இருக்கலாம்? ஸ்மால் எண்ணா இருக்கலாம். n-1. என்னால இருக்க முடியாது. ஒரு நம்பரை 3ஆல வகுத்தா 3 மீதி வரலாமா? வரக்கூடாது சார். வந்துச்சுன்னா அது 0ன்னு அர்த்தம். அப்போ ஏதாவது ஒரு நம்பர் எண், இந்த எண்ணுங்கிறது ஏதோ ஒரு நம்பர் 1900 அப்படி கூட இருக்கலாம். இந்த 1900 நான் 7ஆல வகுக்கிறேன். அதிகபட்சம் என்ன மீதி வரும் சொல்லுங்க? 6. ஒரு நம்பரை எண்ணால வகுத்தனா அதிகபட்ச மீதிங்கிறது n-1. மொத்தம் எத்தனை மீதிகள் வரலாம் அப்படின்னா n மீதிகள் வரலாம். அதுல அதிகபட்சம்ங்கிறது n-1. மீதி வரலைன்னா அதுக்கு பேரு 0. 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் எக்ஸாக்டா டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட். அடுத்து எப்போ ஒரு நம்பர் வந்து 4ஆல டிவைட் ஆகும்னு சொல்லுவோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம். எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்திருந்தாலும் 4ஆல வகுபடுதான்னு செக் பண்றதுக்கு எல்லாத்தையும் பார்க்க தேவையில்லை. கடைசி 2 இலக்கத்தை மட்டும் பார்த்தால் போதும். கடைசி 2 இலக்கம் இருக்கு தெரியுமா?
இதை மட்டும் எடுத்துக்கங்க. அந்த நம்பர்ல அது 4ஆல வகுப்படுதான்னு பாருங்க. அது 4ஆல வகுப்பட்டுச்சுன்னா எல்லா நம்பரும் 4ஆல வகுப்படும். நான் சொல்றது புரியுதா? ஒரு நம்பர் 4ஆல வகுப்படுமான்னு செக் பண்றதுக்கு யூ செக் த லாஸ்ட் 2 digits of a number. If the last 2 digit is divisible by 4, then the entire number is divisible by 4. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். திரும்ப சொல்லியிருக்கேன், எப்போலாம் டவுட் இருந்தாலும் கேட்குங்க, இல்ல டைப் பண்ணுங்க. ரெண்டையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து 5. எப்போ ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகும்? ஈஸியா பார்க்கலாம். அந்த நம்பர் 0ல முடிஞ்சிருக்கணும் அல்லது 5ல முடிஞ்சிருக்கணும். 0 அல்லது 5ல முடிஞ்சிருந்தா அந்த நம்பர் 5ஆல வகுப்படும். எப்போ ஒரு நம்பர் 6ஆல வகுப்படும்? 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படும் சார். எஸ், ஒரு நம்பர் 2ஆலையும் வகுப்பட வேண்டும் அண்டு 3ஆலையும் வகுப்பட வேண்டும். இந்த 2 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப நமக்கு தெரியும் 2ஆல வகுப்படும்னா அது ஈவன் நம்பரா இருக்கணும். அந்த ஈவன் நம்பர்னு இருக்கிற நம்பர் கூட்டுனீங்கன்னா அந்த இலக்கங்கள் கூட்டுத்தொகை 3ஆல் வகுப்பட வேண்டும். இப்போ நான் நம்பர் எழுதுறேன் பாருங்களேன். இது 6ஆல் வகுப்படுமா அப்படின்னு சொல்லுங்க. இது 6ஆல் வகுப்படுமா? இல்ல சார். 2ஆலேயே வகுப்படாது. அப்ப 2ஆலேயே வகுப்படாது அப்படின்னா கண்டிப்பாக எதால வகுப்படாது? 6ஆல வகுப்படாது. இப்ப இன்னொரு நம்பர் எழுதுறேன். இது 6ஆல் வகுப்படுமா அப்படின்னு சொல்லுங்க. இது முத ஈவன் நம்பரான்னு பாருங்க. ஈவன் நம்பர் இரட்டைப்படையம்னா 3ஆல மட்டும் செக் பண்ணுங்க. சோ 3ஆல செக் பண்றதுக்கு எல்லாத்தையும் கூட்டுங்க. 15 6 21 3ஆல வகுப்படும். அதனால இது கண்டிப்பாக 6ஆல் வகுப்படும். ஒரு நம்பர் 7ஆல் வகுப்படுமா அப்படிங்கிறதுக்கு பெட்டர் நீங்க 7ஆல வகுத்து பார்த்தரலாம். அப்படி இல்லாத சமயத்தில் சரிங்களா? சப்போஸ் எனக்கு இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா சார் அப்படின்னா இருக்குது. பட் அதை விட அது பெட்டர் அந்த நம்பரை வகுத்து பார்க்கலாம். இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ ஒரு நம்பர் சொல்றேன் பாருங்களேன். ஒரு நம்பர் 7ஆல் வகுப்படுமா அப்படின்றது நம்ம செக் பண்றதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் எடுத்தீங்க 287. எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோ. லாஸ்ட் டிஜிட்ஸ் மட்டும் எடுங்க. லாஸ்ட் டிஜிட்ஸ 2ஆல செக் பண்ணுங்க. 2ஆல பெருக்குங்க. லாஸ்ட் டிஜிட்ட 2ஆல பெருக்குங்க. லாஸ்ட் டிஜிட்ஸ 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 14 வரும். இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருக்கும் இந்த 14க்கும் வித்தியாசம் கண்டுபிடிங்க. கழிச்சிங்கன்னா 14. இந்த 14 7ஆல் வகுப்படுமான்னு பாருங்க. வகுப்படுது. அதனால 287 7ஆல் வகுப்படும். சரிங்களா? அப்படி இருந்ததா 284 7ஆல் வகுப்படும். புரியுதா? ஓகே. நீங்க எதுல அட்டன் பண்றீங்க? இந்திரா காந்தி உங்கள்கிட்ட தான் அந்த இது வந்துகிட்டே இருக்கு பேக்ரவுண்ட்ல. எதனால எப்படி நீங்க ஸ்பீக்கர் போட்டு ஹெட்போன் யூஸ் இல்லங்க சார். ஹெட்போன் யூஸ் பண்ணிருக்கீங்க சார். ஹெட்போன் யூஸ் பண்ணா வராது. நீங்க இந்த ஸ்பீக்கர்ல போட்டீங்கன்னா வரும். இப்ப வரல சொன்னேன். சாரி சார். ஓகே. இப்போ ஒரு நம்பர் 623 லாஸ்ட் டிஜிட்ஸ் எடுத்துக்கங்க. அத 2ஆல பெருக்குங்க. 3 2ஆல பெருக்குனா எவ்வளவு? 6. இத கழிங்க. 62 மீதி உள்ள இலக்கத்துல இருந்து கழிக்கணும். 62ல 6 போச்சுன்னா எவ்வளவு? 56 7ஆல வகுப்படுமா? வகுப்படும் சார். வகுப்படும். சோ அப்போ 8 7 56. சோ அதனால இந்த நம்பர் எதால் வகுப்படும் அப்படின்னா 7ஆல் வகுப்படும். அப்ப செக் பண்றது. 8ஆல் வகுப்படுமா அப்படின்னு ஒரு நம்பரை செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 4க்கு என்ன பண்ணீங்க? லாஸ்ட் 2 digits. வெரி குட். லாஸ்ட் 2 digits தான் பார்க்கணும். 8க்கு லாஸ்ட் 3 digits பார்க்கணும். எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, லாஸ்ட் 3 இலக்கங்களை மட்டும் பாருங்க. அந்த 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்பட்டால் எல்லா நம்பருமே 8ஆல் வகுப்படும். அவ்வளவுதான். ஸோ லாஸ்ட் 3 இலக்கத்தை மட்டும் பார்க்கணும். இப்ப இந்த மாதிரி வச்சுங்களேன், இப்படி ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா லாஸ்ட் 3 digits மட்டும் எடுத்து பாருங்க. இதை மட்டும் 3ஆல வகுப்படுதான்னு பாருங்க. 336 8ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 8ஆல வகுத்து பாருங்க. எவ்வளவு? 4 8 32 மீதி 16 2. அப்போ 336 8ஆல வகுப்பட்டுச்சுன்னா இந்த என்டையர் நம்பர் வகுப்படும். ஈவன் ஏதாவது நீங்க சேர்த்துட்டீங்கன்னா கூட அது எல்லாமே 8ஆல் வகுப்படும். அடுத்து 9. 3 எப்படிங்க செக் பண்ணீங்க? ஒரு நம்பர் எப்படி 3ஆல டிவைட் ஆகுதான்னு தெரியும்? சூப்பர். அந்த எண்களின் இலக்கங்களில் கூடுதல் 3ஆல் வகுப்படும். அப்ப அந்த எண்களின் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்பட்டால் அந்த நம்பர் 3ஆல் வகுப்படும். அதே மாதிரிதான் இங்க அந்த எண்களின் இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட வேண்டும். 9ஆல் வகுப்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எண்களின் இலக்கங்களை நீங்க கூட்ட வேண்டும். இப்ப இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன்.
3024. இது 9ஆல வகுபடுமா அப்படின்னு நான் செக் பண்ணணும். இலக்கங்களை எல்லாம் கூட்டுங்க. இலக்கங்களை கூட்டினீங்கன்னா என்ன வருது? 9 9 9 9 9 வருது. சரிங்களா? அப்போ 9 வர்றதுனால இது 9ஆல் வகுப்படும். இப்போ ஒரு 4 நம்பர் நான் எழுதுறேன். அந்த 4 நம்பர்ல ஒரு நம்பர் தான் 9ஆல் வகுப்படும். அது என்ன நம்பர் அப்படின்னு நீங்க சொல்லணும். இதுல எந்த எண் 9ஆல் வகுப்படும்? கடைசி சார், லாஸ்ட் ஒன். போடும்போதே கூட்டிட்டீங்களா? சூப்பர். மற்றவங்களும் செக் பண்ணுங்க. லாஸ்ட் ஒன் சார். இந்த எண் 9ஆல் வகுப்படாது, 9ஆல் வகுப்படாது, Yes, sir. 9ஆல் வகுப்படாது. இது 9ஆல் வகுப்படும். ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 19 8 27. இது எல்லாத்தையும் கூட்டுத்தொகை 9ஆல் வகுப்படாது. இப்ப இது பாத்தீங்கன்னா 10 19 4 23. 23 9ஆல் வகுப்படாது. அதனால இது வகுப்படாது. இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரும். அப்போ இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்பட வேண்டும். அப்பதான் அந்த நம்பர் 9ஆல். 10 தெரியும். 10க்கு 0ல முடியும். 11 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. 11 தான் எக்ஸாம்ஸ்ல அதிகமா கேட்பாங்க. ஒரு எண்ணுங்கும் போது நம்ம இப்படி எடுத்துக்குவோம். இது ஒரு எண், ஒரு 6 இலக்க எண். இந்த 6 இலக்க எண் ஒன்று விட்டு ஒன்று உள்ள எண்களை எல்லாம் எடுத்துக்கோங்க. அதை கூட்டுங்க. இதை கூட்டினா ஒரு ஆன்சர் வரும். இந்த 3 இலக்கங்களை கூட்டினா ஒரு ஆன்சர் வரும். இதுக்கு ஆன்சர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஆன்சர் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கு வித்தியாசம் எடுங்க. வித்தியாசம் கழிக்கணும். வித்தியாசம்னா என்னதுன்னா பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழிக்கணும். வித்தியாசம் எப்பவுமே நெகட்டிவ் ஆகாது. வித்தியாசம் பாசிட்டிவா தான் ஆகும். வித்தியாசம்னா பெருசுல இருந்து சிறுசை கழிக்கணும். அப்படி கழிக்கும் போது அந்த கழிக்கிற நம்பர் 0 11 22 அல்லது 0 அல்லது 11 மல்டிபிள் 11 மடங்காக இருந்தால் அது 11ஆல் வகுப்படும். எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ ஒரு 11ஆல் வகுப்படுற மாதிரி நம்பரை பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 26,94,384. சோ ஒன்று விட்ட ஒன்று உள்ள எண்கள் எல்லாம் எடுக்க போறேன். 2க்குன்னா 9, அப்புறம் 3, அப்புறம் 4. 1 விட்டு 1 நம்பர் நல்லா கவனிக்க. 6, 6க்கு அடுத்துனா 4, அப்புறம் 8. இது 7 இலக்கங்கிறதுனால 1 4 நம்பர் வரும், 1 3 நம்பர் வரும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை கூட்டினா எவ்வளவு வருது? இதை கூட்டினா எவ்வளவு வருது சொல்லுங்க. 18 minus 18. மேல கூட்டினா எவ்வளவு வருது? 18 - 18 சார். மேல கூட்டினீங்கன்னா 9 2 11 11 3 14 4 18. 21. இதை கூட்டுங்க. 6 4 10 18. 21 அப்ப வருது? 21 வருதா 18 வருதா? 18 தான் சார். 0. இப்போ 18க்கும் 18க்கும் வித்தியாசம் என்ன? 0. அதனால இந்த நம்பர் 11ஆல் வகுப்படும். புரியுதா? ஒரு நம்பர் 11ஆல் வகுப்படும் அப்படின்னா இந்த மாதிரி இலக்கங்களை வித்தியாசம் இருக்கணும். அதோட வித்தியாசம் 0வாக இருக்கலாம், அல்லது 11ஆக இருக்கலாம், 22ஆக கூட இருக்கலாம். இப்ப பாருங்க 9 4 5 6 4 6 9. 9 5 4 9. இந்த பக்கம் 6 4. இது எவ்வளவு? இது எவ்வளவு சொல்லுங்க. 27 minus 16 equal to 11. 11 டிஃபரன்ஸ். சொல்லுங்க. மேல உள்ள நம்பரை கூட்டினா எவ்வளவு? 27 சார். 16. 14. 16. கீழே நம்பர் கொடுத்தா 27. கீழே உள்ள நம்பரை கூட்டினா எவ்வளவு? 9 5 27 27 சார். 27. இது ரெண்டுக்கு வித்தியாசம்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். மைனஸ்ல எல்லாம் சொல்லவே கூடாது. வித்தியாசம் எவ்வளவு? 11. 11 வந்துச்சா? சோ இந்த வித்தியாசம் 0வா இருக்கலாம், 11ஆக இருக்கலாம், 22ஆக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா 11ஆல் வகுப்படும் என அர்த்தம். புரியுதா? இதுல டவுட் இருந்ததுன்னா யாராவது கேளுங்க. ஒரு ப்ராப்ளம் கொடுக்க போறேன், கரெக்டா ஆன்சர் பண்ணணும். பார்க்கலாம் எப்படி ஆன்சர் பண்றீங்கன்ட்டு. எழுதிக்கங்க. இந்த 8 இலக்க எண் 11ஆல் வகுப்படும் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. This 8-digit number is divisible by 11. This 8-digit number is divisible by 11. Find the value of x. Find the value of x. சார் X 6 வருமா சார்? தெரியல. இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. 8 சார். கரெக்டா பண்ணுங்க. இந்த 8 இலக்க எண் 11ஆல் வகுப்படும் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இந்த எக்ஸுங்கிற ஒரு இலக்கம் மட்டும் நான் கொடுக்கல பாருங்க. அதை மட்டும் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அந்த இடத்துல என்ன நம்பர் வரும்? அந்த நம்பர் வந்தாதான் இது 11ஆல் வகுப்படும். மெதுவா கூட பண்ணுங்க, ஒன்னும் அவசரம் கிடையாது. பட் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. 5 சார். 5. ஏன் 6 வருது நிறைய பேருக்கு?
பரவாயில்ல, பார்க்கலாம். என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணி பாருங்க. ரைட். 9 2 x 8. இன்னொன்னு என்ன? 6 0 5 2. இதை கூட்டினா எவ்வளவு? எக்ஸ் இல்லாத நம்பரை கூட்டினா எவ்வளவு? எக்ஸ் ஒரு இதுல எக்ஸ் வரும், இன்னொரு இதுல வராது. 6 0 5 2 எவ்வளவுங்க? 13 சார். 13. நல்லா புரிஞ்சுங்க, இது 13. இதை கூட்டுங்க, எக்ஸ் வர்றது 9 2 11 11 8 19. சரியா? 19 பிளஸ் எக்ஸ். கரெக்டா? இதை கூட்டினீங்கன்னா 19 பிளஸ் எக்ஸ் வரும். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா, இந்த 19 பிளஸ் எக்ஸ்ல இருந்து 13 கழிச்சிங்கன்னா 11 வரணும். அப்போ 11 வரணும் அப்படின்னா எந்த நம்பர்ல இருந்து 13 கழிச்சா 11 வரும்? சொல்லுங்க. எந்த நம்பர்ல இருந்து 13 கழிச்சா 11 வரும்? அல்லது இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. எதுல இருந்து 13 கழிச்சா 11 வரும்? 24ல இருந்து. 24ல இருந்து 13 கழிச்சா 11 வரும். அப்ப 24 வரணும்னா 19 பிளஸ் எக்ஸ்ங்கிறது 24. அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன? 5 இருக்கு. அல்லது இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. இது 19 பிளஸ் எக்ஸா? அப்ப எக்ஸ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11. இந்த பக்கம் 13 போயிடும், இந்த பக்கம் -19 வரும். இதை போட்டு பாருங்க. இது 5. அவ்வளவுதான். ஓகேங்களா? டவுட் இருக்கா? இன்னொரு கணக்கு போடுறீங்களா? இத இப்ப கரெக்டா எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. இந்த எழுதிக்கங்க. இந்த 10 இலக்க எண், இந்த 10 இலக்க எண் 11ஆல் வகுபடும் எனில் ஏயின் மதிப்பு காண்க. இந்த 10 இலக்க எண் 11ஆல் வகுபடும் எனில் ஏயின் மதிப்பு காண்க. This 10-digit number is divisible by 11. Find the value of A. 2. ஆன்சர் 2 தான் சார். 2. 1 5 2 1 0 0 8 6 4 A. இதை கூட்டினா எவ்வளவு? 6 2 8 8 1 9. இதை கூட்டினா எவ்வளவு? 8 8 6 14 14 4 18 18 பிளஸ் ஏ. அப்போ 18 பிளஸ் ஏல இருந்து 9 கழிச்சிங்கன்னா 11 வரணும். அப்ப 11 வரணும்னா இது 20 இருக்கணும். அப்ப இது 20 இருக்கணும்னா ஏயோட மதிப்பு என்ன? 2. ஏயோட மதிப்பு 2. புரியுதுங்களா? இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இன்னொரு நம்பர் நான் கொடுக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. இந்த 8 இலக்க எண் 33ஆல் வகுப்படும். This 8-digit number is divisible by 33. Divisible by 33. Find the value of x. இந்த 8 இலக்க எண் 33ஆல் வகுப்படும். நமக்கு தெரியும் 33ஆல் வகுப்படுமான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 3ஆலையும் வகுப்படணும், 11ஆலையும் வகுப்படணும். ஒரு நம்பர் 3ஆலையும் 11ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக 33ஆல் வகுப்படும். சார் ஆன்சர் 38 சார். 38. எக்ஸ்ங்கிறது ஒரு இலக்க என்ன இருக்க போகுது? எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் நீங்க. ஆமா சார், மிஸ்டேக் ஆச்சு. எக்ஸ்ங்கிறது ஒரு இலக்க எண்ணு தானே. 2,95,86,000 x09. இது 33ஆல் வகுப்படும் எனில் ஒண்ணும் கிடையாது. நீங்க 3 கூட செக் பண்ண தேவையில்லை. 3 செக் பண்ணீங்கன்னா 2 ஆன்சர் வரும். 11ஆல் வகுப்படுறதை மட்டும் செக் பண்ணீங்கன்னா போதும். கண்டிப்பாக 11ஆல் வகுப்பட வேண்டும். அப்ப 11ஆல் வகுப்பட வேண்டும்னா எக்ஸோட மதிப்பு என்ன? அவ்வளவுதான். அதை மட்டும் கண்டுக்க. நீங்க 33க்கு 3 பார்க்க வேணாம். 11ஆல் வகுப்படணும், அவ்வளவுதான். அதை மட்டும் பாருங்க. போட்டீங்களா? எக்ஸின் மதிப்பு என்ன? 11 மட்டும் செக் பண்ணுங்க சொல்லியிருக்கேன். 2 5 6 0 9 8 x 9. இது எவ்வளவு? இது எவ்வளவு? இது எவ்வளவு? கீழே எவ்வளவு? 5 2 7 7 6 13 13. சரியா? மேல கூட்டுங்க. 9 8 17. 17 9 எவ்வளவு? 26. 26 பிளஸ் என்னது? எக்ஸ். அப்போ 26 பிளஸ் எக்ஸ்ல இருந்து இது ரெண்டுக்கும் 0 வராது. அப்போ இத இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா எனக்கு 11 வராது, பெருசா வரணும். அப்போ 22 வருதான்னு பாருங்க. நான் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். 0 வரலாம், 11 வரலாம், 22 வரலாம், எனி மல்டிபிள் ஆஃப் 11 வரலாம். அப்போ இதுல இருந்து 13 கழிச்சிங்கன்னா எனக்கு 22 வரணும்னா மேல உள்ள நம்பர் என்னவா இருக்கணும்? மேல உள்ள நம்பர் என்னவா இருக்கணும்? 9 சார். மேல உள்ள நம்பர் 35 இருக்கணும். அப்ப 35 இருக்கணும்னா எக்ஸோட மதிப்பு என்ன? 9. சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. புரிஞ்சுதா? ஏன் தப்பு பண்றீங்க இந்த கொஸ்டினுக்கு? எப்பவுமே 11 டிஃபரன்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. நான் தான் சொல்லியிருக்கேனே,
11 வரலாம், 0 வரலாம், 22 வரலாம், அல்லது எனி மல்டிபிள் ஆஃப் 11 வரலாம். இப்போ நம்பர் கணக்கு போறேன், கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. 9 0 9 0 9 0 9 0 9 x. இந்த 10 இலக்க எண் 11ஆல் வகுபடும். இந்த 10 இலக்க எண் 11ஆல் வகுபடும் எனில் x இன் மதிப்பு என்ன? This 10-digit number is divisible by 11. Find the value of x. Find the value of x. ஆன்சர் என்ன? சீக்கிரம், எவ்வளவு நேரமா? 45ல இருந்து ஒரு நம்பரை கழிச்சீங்கன்னா என்ன வரணும்? 0 இங்க வராது, 11 வர பாசிபிள் இல்ல, 22 பாசிபிள் இல்ல, 33 பாசிபிள் இல்ல, 44 வரலாம். அப்ப 45ல இருந்து எக்ஸ கழிச்சா 44 வரணும்னா எக்ஸோட மதிப்பு என்ன? 1. எக்ஸோட மதிப்பு வந்து 1. புரியுதா சார்? சொல்லுங்க சார் இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் சார். 0 இந்த 11 22 இது பாசிபிள் இல்ல அப்படின்னு சொல்றோம்ல சார், அது எதை மீன் பண்ணி நம்ம பாசிபிள்? ஓகே, ஒன்றே ஒன்று கிடையாது. நீங்க டவுட் கேளுங்க, டவுட் கேட்கணும். அதான் எத்தனை டவுட் வேணாலும் கேளுங்க. ஓகே, இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஆல்டர்னேட் கூடும்போது இங்க ஒரு நம்பர் வரும், இங்க ஒரு நம்பர் வரும். வருதா? ஒரு நம்பர் என்ன வருது சொல்லுங்க? 1 வந்து 45, கரெக்டா? இன்னொன்னு என்னது? எல்லாமே 0, ஒன்னே ஒண்ணுதான் எக்ஸ். அப்ப வரணும். இதுல இருந்து இத கழிச்சீங்கன்னா ஆன்சர் என்னென்னலாம் வரலாம்னு சொல்லியிருக்கேன். 0 11 ஒரு நம்பர் வந்து 11ஆல் வகுபடும்னா 0 வரலாம், 11 வரலாம், 22 அல்லது எனி மல்டிபிள் ஆஃப் என்னது? 11. சரியா? ஓகே. 45ல இருந்து ஒரு இது எக்ஸ்ங்கிறது ஒரு இலக்க எண்ணா இல்ல 2-3 இலக்க எண்ணா கூட இருக்கலாமா? மேபி சார், இருக்கலாம் சார். ஒரு இலக்க எண்ணா மட்டும் தான் இருக்கணும் சார். எக்ஸ்ங்கிறது ஒரு இலக்க எண்ணா. இதுவரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. எக்ஸ் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு இலக்கம் தான், வேற இலக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. எக்ஸ்ங்கிறது எப்பவுமே ஒரு இலக்க எண்ணு தான். அப்போ 45ல இருந்து ஒரு இலக்க எண்ணை கழிச்சீங்கன்னா 0 வருமா? வருமாங்க? சொல்லுங்க. வரலாமா? வருமா? வராது. 11 வரலாமா? வராது. 22 வராது. 33 வராது. 55 வருமா? 55 வராது. 66 வராது. எதுவுமே வராது. 44 வரலாமா? 45ல இருந்து எதை கழிச்சா 44 வரும்? 45ல இருந்து எதை கழிச்சா 44 வரும்? அதனால எக்ஸ்ங்கிறது 1. ஓகே சார். திரும்ப ஒண்ணு போறேன், கவலைப்படாதீங்க. திரும்ப ஒண்ணு போறேன். இந்த 10 இலக்க எண் 11ஆல் வகுபடும் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணிக்கீங்க. கீழே கூட்டம் எவ்வளவுங்க வருது? 3 24 24 7 31 40. மேல வந்து 1 + x. இப்ப தனியா எடுத்து போடுங்க. அத 40ல இருந்து பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் வச்சுக்கீங்க. 40 எப்பவுமே பெரிய நம்பர் வச்சுக்கிட்டு அதுல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். சின்ன நம்பருங்கிறது என்னது? 1 + x. இது என்ன வரும்னு பார்ப்போம். எக்ஸுங்கிறது ஒரு இலக்க எண். 0 வர பாசிபிலிட்டி இல்ல. 11 வரலாமா? 11 வருமா? வராதுன்னு சொல்லுங்க. 22 வருமா? 40ல இருந்து ஒரு இலக்க எண்ணை கழிக்கும் போது 22 வர சான்ஸே இல்ல. 33 வரும்னா வரலாம். 33 வரணும்னா 40ல இருந்து எதை கழிக்கணும்? 7 கழிச்சீங்கன்னா 33 வரும். அப்போ இதோட மதிப்பு 7. 7ங்கிறது 1 + x 7. அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன? 6. therefore ஆன்சர் வந்து x = 6ங்கிறதா ஆன்சர். டவுட் இருக்கா? பேசிக்கா தான் போயிட்டு இருக்கேன் நான். பேசிக் டு அட்வான்ஸ்ட் எல்லாமே. எல்லாம் பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு இது கணக்கும் தெரியாம இருக்கக்கூடாது. ஆன்சர் வந்து எல்லா கணக்குக்கும் ஆன்சர் பண்ற அளவுக்கு தான் பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு பார்த்தது நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை வச்சு ஒரு டெஸ்ட் நாளைக்கு நான் கிளாஸ்லயே அந்த டெஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். இடையிலே ஒன்றும் கிடையாது, சிம்பிளா மினி டெஸ்ட் மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அதுல இருந்து அப்படியே ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ நாளைக்கு வந்து இதே டைம் இதே லிங்கை யூஸ் பண்ணி நாளைக்கு அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ.